வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கு. கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, கருட சேவா பௌர்ணமி கருட சேவான்றது ஜூன் மாதம் எப்போ வரும், ஜூலை மாதம் எப்போ வரும் டேட்னு கேட்டிருக்கீங்க. பௌர்ணமி கருட சேவா இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி வருது. அதே போல ஜூலை மாதம் பௌர்ணமி கருட சேவா சேம் டேட் 29ஆம் தேதியே வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் ஸ்ரீனிவாச மங்காபுரம். ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் பெருமாளுக்கு ஏகாந்த சேவான்றது எப்போ நடக்கும், அது பக்தர்களுக்கு அனுமதி இருக்கா, என்ன ப்ரொசீஜர் கேட்டிருக்கீங்க. ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் ஏகாந்த சேவா நடக்குது டெய்லி. பக்தர்களுக்கு அனுமதி இருக்குது. ராத்திரி 8 மணிக்கு ஏகாந்த சேவா நடக்கும். ஈச் டிக்கெட் 10 ரூபா. அங்கேயே டிக்கெட் வாங்கலாம், கவுண்டர் இருக்குது அங்கேயே ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில். ஸோ ஒரு பர்சனுக்கு 10 ரூபா டிக்கெட்டு. ஏகாந்த சேவான்றது ராத்திரி 8 மணிக்கு நடக்கும். ஓகேங்களா? அதே போல் ஸ்ரீனிவாச மங்காபுரத்துக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்கான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. திருப்பதிலேருந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஃப்ரீ பஸ் கூட போகுது. நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தோம்னா ஸ்ரீவாரிமெட்டுக்கு ஃப்ரீ பஸ் இருக்குல்ல, அந்த பஸ் ஏறிட்டிங்கன்னா கூட நம்ம திருப்பதி டு ஸ்ரீவாரிமெட்டு ஆன் தி வே தான் ஸ்ரீனிவாச மங்காபுரம். ஸோ பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் திருப்பதிலேருந்து திருமலா போகிறதுக்கு காலையில் ஃபஸ்ட்டு பஸ் எத்தனை மணிக்குன்னு கேட்டிருக்கீங்க. காலையில் 3 மணிக்கு பஸ். ஓகேங்களா? 3 மணிக்கு காட் ரோடு ஓப்பன் பண்ணுவாங்க காலையில். ஸோ திருப்பதிலேருந்து திருமலாவுக்கு, திருமலாவிலேருந்து திருப்பதியான்னு பார்த்தோம்னா காலையில் 3 மணிலேருந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அதே போல் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் அதாவது காமனாக நிறைய பேர் கேட்டிருந்த டவுட் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்ட டவுட் கேட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதாவது நாங்கள் மத்தியானம் வரோம், காலையில் வரோம், டோக்கன் கிடைக்குமா ஆனால் கேட்குறீங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா மிட் நைட் 12 மணிக்கு இஷ்யூ பண்ணுறாங்க சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது. ஓகேங்களா? ஸோ காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 1:30 மணிக்கெல்லாம் சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது முடிஞ்சு போகுது. நீங்கள் மத்தியானம் வந்தாலும் சரி, காலையில் ஒரு 5 மணிக்கு வந்தால் கூட சரி, சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது க்ளோஸ் ஆகி போகுது. ஸோ மிட் நைட் 12 மணிலேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 1:30 மணிக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போகுது. நான் டெய்லி நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் டோக்கன் இன்னைக்கு எத்தனை மணிக்கு முடிஞ்சு போச்சு என்ற அப்டேட் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1:15லேருந்து 1:30 மணி. ஓகேங்களா? காலையில் 1:15லேருந்து 1:30 மணிக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போகுது. ஸோ 12 மணி நைட்டு 12 மணிலேருந்து இஷ்யூ பண்ணுறதுனால நீங்கள் எக்ஸாக்டாக அந்த டைமுக்கே போனால் நம்மளுக்கு கிடைக்காது. இன்னும் கொஞ்சம் பிஃபோராக இருக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிறதுக்கு நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்க விஷ்ணுநிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஸ்ரீனிவாசம், அதே போல் அலிப்பிரி ஏரியாவில் பூதேவி காம்ப்ளெக்ஸ், இது 3 இடத்துல இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதே போல் 2-3 பக்தர்கள் கேட்டிருந்த டவுட் சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது நம்மளுக்கு திருமலாவில் போனால் கூட கொடுப்பாங்களான்னு டவுட் கேட்டிருக்கீங்க. திருமலாலலாம் சர்வதர்ஷனம் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. இப்போ நான் சொன்ன மாதிரி கியூ திருப்பதில் தான் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகணும். ஸோ இங்கே இன்னைக்கு டோக்கன் வாங்கினா நாளைக்கு தர்ஷனம் இருக்கும். சேம் டே தர்ஷனம் பண்ணுறது இருக்காது. அந்த பாயிண்ட் கூட கவனம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் அது மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நாங்கள் இன்னைக்கு வந்தோம்னா இன்னைக்கு காலையில் வந்தால் டோக்கன் வாங்கிட்டு தர்ஷனம் பார்த்துட்டு வந்துட முடியுமான்னு. அது மாதிரி வர முடியாது. இன்னைக்கு டோக்கன் இஷ்யூ பண்ணால் அது நாளைக்கு டேட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் திருமலாவில் சிலா தோரணம் எப்படி போகணும். ஸோ நாங்கள் போனப்பெல்லாம் ட்ரை பண்ணுறோம். எங்களுக்கு சிலா தோரணம்ன்றது பார்க்கறதுக்கு டைமே எங்களுக்கு செட் ஆகலைன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. திருமலாவுக்கு போனீங்கன்னா ஒரு நாள் அதாவது அடிஷ்னலாக ஒரு நாள் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி, ஸோ திருமலாவில் டெம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஆர்டிசி பஸ் பேக்கேஜ் கூட இருக்குது. 120 rupees டிக்கெட். அது நம்ம எங்கன்னா ஏறலாம், எங்கன்னா இறங்கலாம், அவங்க கூட்டிகிட்டு போகிற இடங்கள்லாம். ஓகேங்களா? ஸோ அந்த சிலா தோரணம் பண்ணுறது கூட அந்த பஸ் பேக்கேஜில் நீங்கள் போயிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் இப்போ இந்த சம்மர் சீசனில் க்ரௌட் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இதெல்லாம் பார்த்துட்டு வர முடியாது. ஜென்ரலாக இந்த திருமலாவில் இந்த சரௌண்டிங் சிலா தோரணம், ஆகாசகங்கா இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பாப்பா விநாசம் இதெல்லாம் பார்க்குற அப்படின்னா வின்டர் சீசனில் போகணும். வின்டர் சீசனில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாலாம். ஸோ நீங்கள் வின்டர் சீசனில் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டிசம்பர் ஜனவரியில் கூட நல்லாயிருக்கும் இந்த ஏரியாலாம். இப்போ சம்மர் சீசனில் இப்போ க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால
நீங்கள் சிலா தோரணம் பண்ணுறது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் அது. ஸோ அதுக்கு அதோட ஸ்டோரின்றது, அதோட ஹிஸ்ட்ரி எப்படி என்ன, அந்த சிலா தோரணமோட ஸ்பெஷல் என்னன்றது நான் ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அதே போல் சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டு வந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி மிட் நைட் 12 மணிலேருந்து இஷ்யூ பண்ணுறாங்க. காலையில் 1:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சு போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் எல்லாம் ரெகுலராக நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். யாராவது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.